வெள்ளை கைக்குத்தல் அரிசி. பார், சூப்பர் சாம்பார். எடுக்கும் போதே மணக்குது பாரு. விரல கொஞ்சம் வெளியே வச்சுக்கலாம். தப்பு இல்ல. காமாட்சி, பாயாச வடையெல்லாம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வா, பிள்ளைங்க எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்குல்ல. வருது, சாப்பிடுங்க. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு திடீர்னு இப்படி உழுந்து உழுந்து கவனிக்கிறாரு? அப்பளம் அப்பளம் ஆளுக்கு ஒண்ணா கையில பிடிச்சுங்கப்பா. அடடடடா, வடை, பாயாசத்துக்கு வடை, உளுந்து வடை, உடம்புக்கு நல்ல வடை. உன் தலை சைஸுக்கு ரெண்டே சாப்பிடலாம்ப்பா, அப்பதான் அறிவு வளரும். உனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு. என்னடாச்சு? அவங்க கூட அப்பாவை என்னென்னமோ நினைச்சிட்டேன். தங்கமான மனசுதான் அவருக்கு. தங்கமான மனசுதான், சாப்பிடு. ஆமாண்டா, உண்மைதான்டா. என்னமா இது பாக்குறதுக்கு தான்டா பழம். உரிச்சா சொல்லடா. சாப்பிடு சாப்பிடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சாப்பிடுங்க. உங்க வயிறு நிறைஞ்சா தாப்பா என் மனசு நிறையும். சூப்பர் சாப்பாடு இல்ல, வாழ்க்கையில இப்படிலாம் சாப்பிட்டதே இல்ல. நீங்க யாருமே இலைய எடுக்காதீங்க, கீழே வைங்க வைங்க. நீங்க இலைய எடுத்தா அது பாவம், நான் இலைய எடுத்தா அது புண்ணியம். புண்ணியம் புண்ணியம். அப்பா அப்பா நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தியாடா? ஆமாடா. பாசம் எல்லாம் ஒண்ணு இல்லடா தண்டங்களா. பொறுப்பு இல்லாத ஒரு புள்ளைய பெத்துட்டேன்னு நேத்து கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப பூசாரி சொன்னா, 5 பிச்சைக்காரங்களை புடிச்சு சோத்த போட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம்னா. 5 பிச்சைக்காரங்க நம்ம ஊர்ல ஒன்னா கிடைக்கல, அதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதுக்கு தான் இந்த விருந்து. என்ன செலவானாலும் பரவாயில்ல, பிளாக்ல டிக்கெட் எடுத்தாலும் தலைவர் பார்த்தா பார்க்காம விடுறதுலடா இன்னைக்கு. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. பண்ணு நடக்காது. டேய், நீ ஏன்டா இப்படி லெஃப்ட் நடந்துட்டு இருக்க? ஃபீலிங்டா, ஃபீலிங். ஃபீலிங். ஓ மை காட், ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடு. டேய் போதும் மூடு. டேய், இந்த சினிமால வர அப்பாக்கள் தான் ஃபீலிங் டெவலப் பண்றதுக்காக லெஃப்ட் நடப்பாங்க. நீ ஏன்டா அந்த மாதிரி நடக்கற? இல்லடா, அன்னைக்கு எங்க அப்பா உங்களை எல்லாரையும் கூட்டி வச்சு சோறு போட்டு கேவலப்படுத்தி விட்டாரே, அது நினைச்சதான்டா ஃபீலிங். கேவலப்படுத்தினா ரசம் சூப்பர்ல. டேய் சும்மாடா. டேய், இந்த அப்பாக்களே இப்படிதான்டா. டேய், அவங்க ஒண்ணும் பண்ணவே முடியாது. டேய், நம்மள திட்டத்துக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வச்சிருக்காங்க. அதுக்காக உனக்கு மனரோசம் வந்து நீ சீன பெருஞ்சோர்ல எது குதிக்க போறது இல்ல. அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது. பேசாம இந்த காதுல வாங்கி இந்த கண்ணுல விட்டுரு. கண்ணுல விடுறதா? டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுன்னு சொல்லுவீங்க? டயலாக மாத்துக்கப்பா. இப்ப நான் மாறிக்கலையா? என்னடா சொல்றது? என்னடா மாறிட்டியா? என்னடா? யாருடா அந்த ஃபிகருங்க? இந்த ஆட்டு ஆட்டுறாளுங்க. என் லைஃப்லயே நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஆட்டத்தை நான் இப்பதான்டா மச்சான் பாக்குறேன். அட நம்ம அட்டை கத்துங்க. என்னடா சாஞ்சிட்ட? டேய், எழுந்துடா. அட சொன்னா கேளு. அட எழுந்துன்ற. அட என்னடா ஆச்சு இவனுக்கு? மச்சான் சாச்சி புட்டாடா மச்சான், சாச்சி புட்டா. ஐயோ, ஆறடி உயர்த்த அலைக்கா சாச்சி புட்டானுங்க. சுப்பமா சுப்பமா கூட பேண்ட் சட்டை போடனே. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லமா? ஏய், நேத்து வரைக்கும் கோமணம் கட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடல. அந்த மாதிரி தான் நாங்க எது வேணாலும் போடுவோம். உங்களுக்கு என்னடா? ஓ, நல்லா போடுங்க, நாங்க பாக்குறோம். ஏய், இவனுங்க கிட்ட என்னடி பேச்சு? வாங்கடி போலாம். ச்சே, ஓகேடியே, நீங்க எப்படி படம் பார்க்கறீங்க பாக்குறோம்டியே. என்னங்க காபி சூடாறிட போகுது. தோரணை எழுந்திருக்கலையா? திருப்பள்ளி எழுச்சி நடக்கல போல் இருக்குது. சிவா, காபி வச்சிருக்கிறேன், டைம் ஆச்சு, எழுந்துரு. கொட்டிட போறேன். போங்கம்மா. டேய், சொன்னா கேளுடா. காபியை குடிச்சிட்டு குளிக்க வா. எந்திர எந்திர எந்திரடா. நைட்டெல்லாம் ஆட்டம் போட வேண்டியது, காத்தால 8 மணி வரைக்கும் குப்பர் அடிச்சு தூங்க வேண்டியது. என்ன ஆக போறியோ? நாளைக்கு வர வேலையே இல்லை. காலங்காத்தால சின்ன பிபி பிபின்னு ஊத ஆரம்பிச்சிட வேண்டியது. நிம்மதியா 10 மணி வரைக்கும் தூங்க விட மாட்டாங்க. இப்படியே ஊதிட்டுரு. ஒரு நாள் புடிங்க எடுத்து அடுப்புல சொறி விட்டுறேன். மெயின் ஐட்டத்தை காணோம். மா, இட்லி எங்கம்மா? எடுத்துட்டு வரேன்டா. பசிக்குதுமா. சரி சரி சரி, போட்டுக்கோ. தலைய ஒழுங்கத்தோட ஈரமா இருக்கு பாரு. ஐயா காலையில் எழுந்தார், ஆவி பறக்கும் காஃபி அருந்தினார்,
வெதுவெதுப்பான வெந்நீரில் குளித்தார். 10 இட்லியை பக்குவமாக முழுங்கினார். அயர்ன் பண்ண சட்டையை அழுங்காமல் போட்டார். புறப்பட்டார் பொண்ணுங்களை சைட்டடிக்க. வந்ததையா வானரப்படை, மன்னரை அழைத்துச் செல்ல. வந்துட்டாருப்பா போஸ் கொடுக்கிறதுக்கு. டேய் பாடா. இத பாரு, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்படியே மச்சான் மாத்திட்டு வந்துடுறேன். இந்த குசுபுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லப்பா. என்னடா டைம்? டேய் லேட்டா போனா என்னடா உங்களுக்கு? லேட்டா போனா என்னவா? அட பாவி, நம்ம ஊர்ல இருக்குது 4 அதையும் லேட்டா போனா அந்த டப்பா வண்டி ஏத்திக்கிட்டு போயிடுறாங்க. அது கூட இல்லாம ரோட்ட போய் பார்த்துட்டு சொல்றியா? இத பார், சொல்றத கேளு. இனிமே லேட்டா வர கூடாது. ஓகே வா போலாம். வா போலாம். டேய் சைக்கிள் இங்க இருக்குடா. அதுக்கு என்ன சைக்கோ மாதிரி கத்துற? வா போலாம். Nada que se escapa de ti, que no se trata de ti. Todo lo bueno sigue atrás de ti. Se ama de ti. ராஜ்குட்டியா, வழக்கமா டீங்கிற பேர்ல சூடா உன போறியா? ஒரு நாளை போடு. டேய் முறைக்கிறாரா? ராஜ்குட்டியே, என்னப்பா லுக்கு? எங்கள மாதிரி வயசு பசங்க வந்து உன் கல்ல டீ குடிக்கிறனால தான் எங்களை பார்க்க வரச்சாக்கல பொண்ணுங்க கூட்டமா வருது. வந்து டீ குடிக்கல, காசு கொடுக்குது. அசிங்கப்பட்ட பாத்தியா? நாங்கெல்லாம் உன் கடைக்கு ஒரு விளம்பரம் மாதிரி. நீங்களா? உன் கடைக்கு என்ன அமிதாப் பச்சனும் ஐஸ்வர்யா வந்து காப்பி குடிப்பாங்க? ஏற்கனவே நீ போடுற காப்பில 2வது எழுத்து தான் இருக்கு, முதல் எழுத்து. நிறுத்து பிகர்ங்க இருக்குன்னு ஃபிலிம் காட்டுறீங்களா? டீயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இடத்த காலி பண்ணுங்கடா. ஏலே ஒத்த பரவாரத்துல சத்த நேரம் படியுடார வச்சு சந்திக்கிற சங்கதிய சொல்லி தரவாடி நீ வாடி. என்னடா பிரச்சனை? இதா வந்துட்டல. இடம் விடுங்கடா, டேய் தள்ளுங்கடா. உட்கார்ட்டு. எனி ப்ராப்ளம்? மணி ப்ராப்ளம். தள்ளு. ராசுகுட்டி ஒரு டீயை போடுறது. பாக்கிய கொடு. பாக்கி தானே? இதோ பைசல் பண்ணிடுறேன். முதல்ல டீயை போடு. முதல்ல பைசல் பண்ணு. பாக்கிலாம் வந்துரும். நீ போய் டீ போடு. நல்லா ஸ்ட்ராங்கா போடு. ஏய் எந்த காசுடா? அதான்டா பாக்கெட்ல வச்சிருப்பேடா. அதான்டா. டேய் இன்னைக்கு நம்ம 5 நையா பைசா விடலடா. அட மேல் பாக்கெட்ல நீடா காசு வச்சிருந்த. ஏய் இன்னைக்கு நான் ஜட். டேய் என்னடா சுனாமி வந்து மாதிரி குளமே ஆத்துறது? ஏண்டா குளத்துல கூடவாடா சுனாமி வரும்? சுனாமிலாம் ஒண்ணு வரடா மச்சாய். அங்க பாருங்கடா. அதுக்கு கூச்சிருக்காளுடா. குளத்துல மட்டும் இல்ல, நாங்க எங்க இருந்தாலும் சுனாமி வரும். டேய் வாங்கடா. வராங்கடி. வாங்க சீக்கிரம் வாங்க. ஆண் சிங்கங்கள் குளிக்கிற இடத்துல பொண்ணுங்களுக்கு என்னடி வேலை? பாருடி, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த கருவண்டு கேக்குது. வா பொன்வண்டு. இத பாருங்கடா, நாங்களா குளிக்கிறோம். மரியாதை வெளில போங்க. நீங்களா வந்து நல்லா கிளிங்க, சீட்டியே குளிங்க. நாங்க வேணா கண்ணை மூடிக்கிறோம். கண்ணை மூடுறேன்னு சொல்லிட்டு விரல் சதுல பாப்ப. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஐயோ நாங்களாம் அப்படி பார்க்கவே மாட்டோம். ரொம்ப நல்லவங்க. நீங்களும் குளிங்க, நாங்களும் குளிக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளையாடலாமா? அப்படின்னா இப்ப நான் கட்டிருக்க துண்டு திடீர்னு காணாம போயிடுமா? அதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா? நீங்க கட்டிருக்க பவட காணாம போயிடுமா? அதை நாங்க கண்டுபிடிச்சு கொடுப்போம். சூப்பராட்டோ நீ வந்து சேர்ந்தாலாம். வாங்கடி. ஏற்கனவே விளையாடி இருக்கியா? பாடி சரி பல வாய மூடு. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நல்லா நண்டு பிடிப்பீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? கண்டு தான் பிடிப்போம். நண்டெல்லாம் பிடிக்கவே மாட்டோம். பாரு. ஐயோ உருவிட்டானே, எனக்கே சகிக்காது. தண்ணி மூக்கா நெஞ்சு அடைக்குதுடா. தண்ணி குடுறா மூக்கா. ஏய் தண்ணி குடுறா. நெஞ்சு அடைக்குதுடா மூக்கா. ஏய் போகுதுடா. தண்ணி குடுறா. தண்ணி. யோ அங்க கிளவி தண்ணி கிட்ட வச்சிட்டு இங்க உட்கார்ந்து கொம்பிசி விட்டு இருக்க. மூக்கா தண்ணி குடுறா. பாட்டி இந்த பாட்டி தண்ணி. வாய் தர. யாரையப்பா நீ? சண்முக மக சிவா பாட்டி. மகராசனாயிரப்பா. யோ ஊர் போனதுல புதைக்கிற நீ உயிரோட உங்க அம்மாவை புதைச்சிருப்பியா? என்ன சொல்றேன்னு கேட்க வர. இந்த தண்ணி அடிக்க தெரியுது இல்ல, குடிக்கிறதுக்கு அம்மாவுக்கு தண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே? என்ன சொல்ற சிவா? ஆமா நான் சொன்னா உன் காதுல அப்படியே சிவ்வுன்னு ஏடு போகுது பாரு. சரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க சீட் அடைங்க வரேன்னு சொன்னாங்களே வந்தாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க சீட் அடைங்க வரேன்னு சொன்னாங்களே வந்தாங்களா? அதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சீட் அடைங்க வரேன்னு சொன்னாங்களே வந்தாங்களா? வருவாங்கன்னு சொல்ல வர.
ஆமா நாம சொன்னது புரிஞ்சிச்சோ இல்லையோ. எங்க போயிருப்பானுங்க இவனுங்க? நம்ம பசங்களுக்கு வர துணிச்சலே இல்லடி. சரியா சொன்னடி. எங்க போறீங்க? சைட் அடிக்க போறோம். நீ வரியா? நான் வர மாட்டேன். பசங்கள நான் அனுப்பிக்கிறேன். அவனுங்க வேணாம். ஏய், ஓ மேலே கை வச்சிருக்கான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அவனை சும்மா விடக்கூடாதுடி. சும்மா விடாம அவன் என்ன நீ? ஆமா, அவர் பெரிய இவரு. அவர் வச்சுக்கிட்டாலும் ஏய், இவ்வளோ அடிச்சா அவனை அடிச்சான். இந்த விஷயத்தை பெருசுபடுத்த வேணாம். பேசாம இதோட விட்டுருவோம். ஏய், அப்படியெல்லாம் விடக்கூடாது. அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். பாரு, நல்லா பாரு. ஏய், அடி வாங்கின இவளே சும்மா இருக்கா? நீ ஏண்டி குதிக்கிற? இவ யாரு? அபி. ஏய், உனக்கு அதான் தெரியும். இவன் மேல கை வச்சவன ஏன் ஓ மேல கை வைக்க சொல்றியா? ஏய், உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும். சும்மா இருங்கடி. இதெல்லாம் எதுக்கு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு? அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல அங்க ஒரு வெடி வைக்கிற மாப்பிள. அது வெடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு வெடி, இங்க ஒரு வெடி. சரி, ரைட். இந்த பக்கம் கம்ப்ளீட்டா அந்த வச்சிரேன். பக்கம் ஐயா நாளைக்கு வச்சிரமா. வணக்கம் ஐயா. வாயா சாத்தப்பா, நல்லா இருக்கியா? உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கீங்க. ஏன் புண்ணியத்தினாலும் சொல்லாத, உன் உழைப்பால நல்லா இருக்குன்னு சொல்லு. புதுசா ஒரு குவாரி வாங்கியிருக்கேன். அது உங்க கையால திறந்து வைக்கணும். நல்லது, நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. எல்லாம் உங்க தயவால தான் ஐயா. 4 பேருக்கு நீயும் சோறு போட போற. ரொம்ப சந்தோஷம். வாடா, என்னைய கண்ணத்துல அரைஞ்ச? வாடா. என்னடா பெரிய லுக் விட்டுட்டு வர? வாடா, ஓட்ட சைக்கிள். அடி வா. ஓ, சாக்கடையில சாச்சு விட்டாலே. என்ன சொல்லும்? சௌக்கியமா? வச்சுக்கிறேன். என்கிட்ட வச்சுக்கிட்ட இப்படிதான். அம்மா, என்ன இந்த நாத்து அடிக்குது? காமாட்சி, காமாட்சி, என்னங்க? என்னது? ஏதோ சாக்கடையில விழுந்து எறும்பு ஒண்ணு போன மாதிரி இருக்குது. ஐயே, ஆமா, நீங்க இப்பதானே வரீங்க. என்னது? அப்ப நான் சாக்கடையில விழுந்து எறும்பி நீ சொல்றியா? இல்லங்க, வெளியில போயிட்டு நீங்க இப்பதானே வரீங்க. இல்லடி, உன் மனசுக்குள்ள எறும்பினு தான் என்ன பத்தி நினைப்பு இருக்குது. இல்லனா எப்படி அந்த வார்த்தை வரும்? உங்களை போய் அப்படி சொல்லுவேன் நான். உன் பையனுக்கு இருக்கிற லொல்லு உனக்கு அப்படியே தாண்டி இருக்குது. தாய் 8 அடி பாஞ்சா தானே குட்டி 16 அடி பாயும். பாயும் பாயும். புடி, உள்ள எந்த எறும்பு போயிருக்குன்னு பாத்துட்டு வந்து அப்புறம் நான் உன்கிட்ட வச்சுக்கிறேன். நீ வாடி, பராக் பார்த்து நிக்காத, வா. இப்படி போகுங்க. எங்க எங்க? ஏண்டி, எறும்பு கால் மாதிரி தெரிஞ்சது, போப்போ மனுஷ கால் மாதிரியே இருக்குதாடி. யாருங்க இது? மா, பயப்படாதீங்க. நீ தவமாய் தவம் இருந்து ஆட்டோகிராஃப் செல்லமா பெத்த அன்பு புள்ள சிவாமா. ஓ, அந்த எருமை நீதானா? உன் அலம்பலுக்கு ஒரு அளவே இல்லையாடா? இது மண் குளியல்மா. ஏய், எந்த சாமியாரா சொன்னது? மண் சாமியாரா, பெண் சாமியாரா? எந்த சாமியாரும் சொல்லல. வெள்ளக்காரனும் வெள்ளக்காரியும் வெயில்ல குளிக்கிறதுக்கு பேரு சன்பாத். நம்ம மாதிரி ஆளு குளிக்கிறதுக்கு பேரு மண்பாத். ஓ, மண்பாத்னா மண்ணத்தாண்டா பூசிக்கணும். நீ சாக்கடையில உளுந்து புரண்டுட்டு வந்திருக்கிற. இது நானா கண்டுபிடிச்ச புதிய பாத். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களாமா குளிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்னங்க குளிக்கலாங்க குளிக்கலாங்க. அறிவு கிட்ட விவசாயம் எல்லாம் பேசிட்டு இருக்கிற. ஏய், நீ முதல்ல கிணத்துல குதிடா. இதாண்டா வெல் பாத். என்னங்க புள்ளைய அப்படி பிடிச்சு தள்ளிட்டேங்க?
Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரிஜினல் கால்ல மாட்டு சாணி அம்மனியோ. வட்டா என்னையா ஒரு நிமிஷம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அது அது வந்து அது என்னன்னா அது வந்து 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 அது என்னன்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் அங்க பாரு. விட்டாளா? ஆமாண்டா, நான் அவளை லவ் பண்றேன். இப்ப என்னங்கறீங்க? டேய் அப்பனா நேரா போய் அவளை சொல்ல வேண்டியதானே. இப்படி தலைய தொங்க போட்டுட்டு லவ்வா ஜப்பு மாதிரி இருக்கவே கூடாது. ஒண்ணும் பயப்படாத சகல. நீ என்ன பண்ற? சொல்லுங்க. நேரா போய் அவளை பார்த்து மறுபடியும் தலைய தொங்க போட சொல்றியா? அவளுக்கு பிடிச்ச பூவும் போட்டு வாங்கி கொடு, பட்டுன்னு விழுந்துருவா. ஆமாமா, சாரு பூவும் போட்டு வாங்கி கொடுப்பாருன்னா ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கா. அப்போ நான் ஒரு ஐடியா. அப்படியே பேக்ல போ. நீ சின்ன பையன், இன்னும் ஐடியா பாஸ் பண்ற அளவுக்கு வளரல. அதனால தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம். நான் உட்கார்ந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கோம். டேய் கொஞ்சம் நிறுத்து. அவ அழகு பத்தி 4 வரியில கவிதையா எழுதி குடுறா. அவ கவிதையில மயங்கி அப்புறம் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுடுவா பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு. இத போய் ஓல்டுன்னு சொல்லுது பாரு இந்த கோல்டு. டேய் இதெல்லாம் விட்டுரு. இப்ப நான் சொல்ல போறத மட்டும் ஃபாலோ பண்ணு. இத அப்படியே கொண்டு போய் அங்க வால்ட்ட அப்ளை பண்ணு. டேய் பருப்பு வீரா கெட் அப். இப்போ நம்ம பருப்பு வீரனா ஸ்ரேயா. ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. அப்படியே கொஞ்சம் திரும்பி நில்லு. நின்னுட்டியா? இப்போ நான் தான் சூப்பர் ஸ்டார். அது சரி. டேய் விர்ரா. இப்போ ஸ்ரேயா ஐ அம் ரெடி. இப்போ நீ வெக்கப்பட்டு ஆடிக்கிட்டே இருக்கணும். டேய் தலையிலடா இடுப்படா. இப்போ சூப்பர் ஸ்டார் என்ன பண்ண போறாருன்னு பாருங்க. டேய் பாருடா. ஏன்டா கோவம் பாக்குற? சிரிச்சிட்டே பாருடா. சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாரு? இதான் நீ. அப்படி போற. அப்படியே போய் அப்படி சேவ தொட்டு அப்படியே மெதுவா திருப்பி நெருங்கடா பார்த்து தள்ளுங்கடா. டேய் என்னடா பையன் போற வேகத்தை பார்த்தா ஐடியா ஒரு கூட ஆயிடுச்சு போல இருக்கே. எப்படியும் பிக்கப் பண்ணிடுவான். என்ன டேய் வெறல நீட்டி யாரடா பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான்? தெரியலையே. இவ்ளோ பெரிய இடத்துக்கு போக வேண்டியதானே? டேய் பின்னாடி என்ன மறைக்கிற? டேய் இங்க வா. டேய் பின்னாடி எது இருக்க மாதிரி தெரியுதே? ஒண்ணும் இல்லடா. டேய் அப்புறம் ஏன்டா பின்னாடி கைய கட்டி மறைக்கிற? டேய் ஒண்ணும் இல்லடா. டேய் சிவா இப்படி ஒண்ணுக்கு போற மாதிரி வெறல நீட்டிட்டே இருந்தீனா வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது. அந்த கை காட்டுடா. டேய் பொட்றா பொட்டு. டேய் எப்போங்கடா நீ பொம்பளையா மாற ஆரம்பிச்ச? இப்ப எல்லாம் ஆளு ஒரு திருசா தான்டா தெரியும். டேய் நிறுத்துங்கடா. இது வரும் பொட்டு இல்லடா. அபி என்கிட்ட கடைசியா விட்டுட்டு போனதுடா. ஷாஜகான் காதலிக்கு தாஜ்மஹால் கட்டி ஃபீல் பண்ண மாதிரி நீ ஒரு ஸ்டிக்கர் போட்ட கையில வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. டேய் போதும்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தானே காதலுக்கு தாஜ்மஹால் உதாரணமா சொல்லுவீங்க? ஏதாவது புதுசா சொல்லுங்கடா. டேய் அபிய பார்க்காத ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள என்னமோ மாதிரி இருக்குடா. டேய் சிவா என்னடா சின்ன வயசுல இருந்து தோள் மேல தோள் போட்டு ஒண்ணா வளர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல உன் வழி எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் மச்சான் ஸ்டிக்கர் போட்டுலாம் பார்த்து ஃபீல் பண்ணுது பழைய ஸ்டைல் கொஞ்சம் குறைச்சிக்க. முதல்ல அபி எங்க இருக்காங்கறத கண்டுபிடிப்போம். டேய் இங்க இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அபி எப்படி கண்டுபிடிக்கலான்னு புது விதமா திங்க் பண்ணிட்டு இருக்க மச்சான். எதுக்குடா 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 அழுற? எதுக்கு அழுற? இவெல்லாம் புதுவிதமா திங்க் பண்றேன்னு சொல்றானே அதத்தானே என்னால தாங்க முடியலடா. ஏண்டா அவன் திங்க் பண்ண கூடாதா? டேய் திங்க் பண்ணலாம்டா. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் எவ்வளவு வேணா திங்க் பண்ணலாம். ஏன்னா பர்சனாலிட்டி அந்த மாதிரி. சரி விடுங்கடா. முதல்ல அபி எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம் வாங்க. சரி சரி சரி. டேய் அங்க போற கிணறு இருக்கு. விட்டா பாஞ்சிருவே. ஐ தண்ணி பண்ணி. டேய் இன்னைக்காச்சும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குளிச்சிரு. எப்பா எல்லாம் போன வாரம் தானப்பா குளிச்சோம். குளிச்சோம்னு என்னையும் சேர்த்துக்கற. டேய்டா நித்துடா.
ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குதுடா. ஆமாண்டா. டேய் இது குயில் கூவுற மாதிரியும் இல்ல, மயில் கத்துற மாதிரியும் இல்ல, இது ஏதோ வில்லங்கமான சத்தம் கேக்குது. டேய் டேய் இது பலான படத்தோட டச்சிங் சவுண்ட் மாதிரியே இருக்குடா. டேய் எனக்கு தெரிஞ்சு வச்சிரு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னா தெரியல. இந்த சவுண்ட நம்ம ஊர்ல இதுக்கு முன்னால நான் கேட்டதே கிடையாது. இந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். மெதுவா வாங்க, மெதுவா மெதுவா மெதுவா. நட நட. டேய் அங்க ஓடுறா. இப்ப தெரியுதா சவுண்ட் எங்க இருந்து வந்துச்சு? எதுக்கு வர சொன்னீங்க? அந்த சங்குவாய உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னால, சும்மா அவனால முடியாது. கண்டிப்பா முதலாளி கிட்ட சொல்லி முதல்ல உனக்கு பிடி டீச்சர் வேலையை நான் வாங்கி தரேன். அப்ப கண்டிப்பா வேலை கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்கும். Thank you darling. எவ்வளவு நாளா இது? எது? இல்லைங்க, அது வந்து வேலை விஷயமா டிஸ்கஷன் பண்ணலாம்னு வந்தோம். ஆமா, அண்ணன் பெரிய அனிலம்பாணி குரூப் நான் அந்த கம்பெனி வச்சு நடத்துறாரு. நாளைக்கு எங்க கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்றாரு. யார்ட்ட கதை வர்றீங்க? டேய் இவங்க வாய பத்தியா பலாப்பழம் வச்சு அழுத்துற மாதிரி. முறா. டேய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவங்க அக்கா விசாலம் கிட்ட போய் விஷயத்தை விசாலமா சொல்லிட வேண்டியது. நீங்க எவ்வளவு நல்லவங்க, தங்கமான பசங்க. அண்ணன் தட்டி கொடுத்தாரு. ஏய் இப்ப நாங்க நல்லவங்களா மாறுறதும் மாறாம இருக்கிறதும் நீ இப்ப செய்ய போறதா இருக்குது. இப்ப என்ன செய்ய சொல்ற? ஒண்ணும் செய்ய வேண்டாம். அபி எங்க இருக்கான்னு சொல்லு. அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன் மச்சான். இவன் நம்ம வழிக்கு வர மாட்டான். ஆப் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிடலாம். நீ எதையும் எங்கேயும் வைக்க வேணாம். உனக்கு அபி இருக்கிற இடம் தான் தெரியணும்.